Hi viewers, welcome back to my YouTube channel. I hope உங்களுக்கு வந்துட்டு என்னோட வாய்ஸ் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஹெவி கோல்டு, ஹெவி காஃப் இருக்குது, பயங்கரமாக ஃபீவர் இருக்குது. ஸோ இந்த ஃபீவர்லேயும் நான் எங்கே இருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி எனக்கு இங்கே வரும்போது ஃபீவரில் இங்கே வந்த பிறகு தான் ஃபீவராக இருக்குது. ஸோ இட்ஸ் அன்பிளான் ட்ரிப். ஒரு அன்பிளான்டாக நம்ம வந்து ட்ரிவாண்ட்ரம் வந்தோம். ட்ரிவாண்ட்ரம் நிறைய இடத்த பார்த்தோம். ஐ ஹோப் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹியர் அண்ட் தேர் நான் ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வீடியோ எடுக்கலை, அப்படின்னால முடியலை சுத்தமாக. ஸோ இப்போ வந்துட்டு ஐ ஃபீல் லிட்டில் பெட்டர். அதான் கொஞ்சம் ஃபுல் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்துட்டு இன்றைக்கி நான் வந்த நாள் இன்னும் பார்த்துட்டிங்கன்னா இங்கே கேரளாவில் ஏதோ ஒரு ரூலிங் பார்ட்டி, ஐ டோன்ட் நோ அவங்க யாருன்னு தெரியல, அவங்க வந்து இறந்து போன ஒரு நாளாக இருக்குது. அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம எங்கேயும் பெருசாக போக முடியல. பிகாஸ் மழை நிறைய இருக்கிறதுனால கடலோட அளவும் ரொம்ப பயங்கரமாக ரொம்ப ரஃப்பாக இருக்குது, வேவ்ஸ்லாம். ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் நம்மளால் என்ன முடியுதோ, எங்கெல்லாம் போக முடியுதோ, we will try our best to go, we will try our best to shoot that. and அது உங்கள்கிட்டையும் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துக்கலாம் நாங்கள் வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம் வந்துருதோங்கிறது. ஸோ நாங்கள் ட்ரிவாண்ட்ரமில் இருந்து நம்ம வந்துட்டு இப்போ ஆன் த வே டு வர்க்கலா தான் போகிறோம். ஸோ நம்ம வர்க்கலாங்கிறது வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஒரு பெரிய சிட்டி மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் நான் வர தான் தெரிஞ்சது இங்கே ஒரு கடற்கரை கிராமம் மாதிரி தான் இருக்குது. நிறைய வீடுகள் இடிஞ்சு கிடக்குது. அண்ட் சில வசதியான வீடுகள் மாதிரி பெரிய பெரிய வீடுகளும் கெட்டி வச்சுருக்காங்க. ஆனால் எப்படி நம்பி கெட்டுறாங்கன்னு தெரில. ஏன்னா இந்த கடற்கரை பக்கத்தில் எல்லாமே இடிஞ்சு தான் கிடக்கு, நீங்களே பார்க்கலாம். ஸோ வந்துட்டு அந்த பீச் ரோடே வந்துட்டு வேறு லெவல் வியூ இருந்தது. அண்ட் வர்க்கலாவே இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் கிளிஃப்ஸ், ரைட்? ஸோ மெனி கிளிஃப்ஸ் இருந்துச்சு. மலை உச்சிலேருந்து நம்ம கடலை பார்க்குறதுக்கு வேறு லெவல் வியூவில் இருந்தது, நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த காட்டேஜில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனாகவே வச்சுக்கலாம். ஸோ கேரளா காட்டேஜ்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு இப்போதைக்கு அது கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இருந்தது. பட் 3 ரூம் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. அந்த 3 ரூமுமே வேறு லெவல் ஒர்த்தான ரூமாக இருந்தது. நாங்கள் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி அண்ட் கெஸ்ட்ஸோடு போயிருந்ததுனால நம்ம ஆளுக்கு ஒரு ரூம் மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ அன்றைக்கி பர்டிகுலர் டேயில் அந்த காட்டேஜில் ஒட்டுமொத்தமாக இருந்ததே நாங்கள் தான். ஸோ நீங்களே பார்க்கலாம், போகிற பாதை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் வேறு லெவலில் இருந்தது. இதை பார்த்துட்டு நாங்கள் என்னமோ காலகாலமாக இப்படி தான் தங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் த வெரி 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 ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு காட்டேஜில் வந்து தங்குறதே என் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் இது தான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இடங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பட் உள்ளே போய் ஸ்டே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அண்ட் இங்கே மோர் தென் இங்கே ஒரு ஸ்டே பண்ணுறதை விட இந்த ஒரு வியூ தான் வேறு லெவல். ஏன்னா இப்படி ஒரு கடற்கரை சத்தம் எப்போவுமே கேட்டுட்டு இருக்கிறச்ச, அங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறச்ச நம்ம வந்துட்டு அந்த வீடு எப்படி இருக்கும், அந்த ரூம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருந்தது. நம்ம சினிமாலெலாம் காட்டுற மாதிரி நல்லா ஒரு மஸ்கிட்டோ நெட்டு வச்ச ஒரு பெட்டு, நல்லா ஒரு வார்மான எல்லோ கலர் லைட்டு, நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களும் உள்ளேயே வச்சு நம்ம ரூம்லேயே இருந்துக்கங்கடா அந்த மாதிரியான ஒரு இது வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. அண்ட் ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருந்தாங்க, அது வழியாக சைடு ஒரு வியூ வேறு இருந்தது. நல்ல ஓவரால் இந்த ஒரு ரூமே நல்லா இருந்தது. அந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த ரூமோட ரூஃப் டாப் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கூரையை வந்துட்டு செவராக தச்சு வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு வார்ம்த்தாக ஒரு அந்த கூலிங்கே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மியாக செம்ம ஃபீலிங் இருந்தது. அண்ட் நீங்கள் இந்த ஜன்னலை சில்லுன்னு காற்று ஜன்னலை சாத்துங்கிற மாதிரி ஜன்னலை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் வியூ வேறு லெவலில் இருந்தது. ஆனால் என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ரெசார்ட்ஸுமே சூப்பராக இருந்தது. பார்க்குற எல்லா ரெசார்ட்டுமே அங்கே போய் தங்கணும் போல் இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்துட்டு பீச்சில் வந்துட்டு ஒரு வாக்கிங் பண்ண போகிறோம். ஸோ அங்கே பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ வந்து வாக்கிங் கிளம்பியாச்சு. பிகாஸ் நம்ம வர்க்கலா வரைக்கும் வந்து எங்கேயும் போக முடியாமல் இதுதான் பண்ண முடியுது. ஸோ இதுதான் நம்ம தங்கியிருக்கிற வில்லா, கேரளா காட்டேஜ். ஃப்ரீ ப்ரமோஷன் பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், என்ன தான் உனக்கு ஷூ இருந்தாலும் எவனாவது பீச்சுக்கு ஷூ போட்டு போவானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உள்ளே கேட்குறது என் காதுக்கு கேட்குது. விஷயம் என்னென்னா, நான் போட்டுட்டு வந்த செருப்பு வந்துட்டு இந்த வந்துட்டு எல்லாம் ஒரே கடலில் இந்த அருவியில் இதெல்லாம் குளிச்சு என் செருப்பு வந்து பிஞ்சு போச்சு. நம்ம இங்கே ரெசார்ட்டுக்கு வந்த பிறகு நான் எங்கே போய் செருப்பு வாங்குறது? அது செருப்பு வாங்க முடியாத காரணத்தால் தான் அந்த ஷூவோடையே நான் அலைஞ்சேன். அண்ட் இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவல் வியூ இருந்துங்க. இதில் வந்துட்டு வெறுங்காலிலேயே நடக்கலாம். பட் என்னென்னா மழை பெஞ்சு ரொம்ப சவதியாக இருந்ததுனால நம்ம வழுக்கி விழுந்துடக்கூடாதுங்கிற ஒரு கிரிப்புக்காக தான் ஷூ போட்டோம். பட் அந்த ஷூ நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, அது ஒரு டிசாஸ்டராக போயிடுச்சு. ஹாய் வியூவர்ஸ், பேசிக்கலி நாங்கள் வந்துட்டு இந்த பாறை பக்கத்தில் நிற்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஒரு பர்ஃபெக்ட் மொமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணி போராகி போய் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகி போய் வச்ச இந்த அலை மட்டும் வரவே இல்லை. எனக்கு வேறு
கீழே பாருங்கள் நான் ஷூ போட்டிருக்கேன். இந்த பீச்சுக்கு இந்த ஷூ அவசியமானு கேட்டிங்கன்னா நான் போட்டு வந்து செருப்பு பிஞ்சு போச்சு. அதனால் வேறு செருப்பு இல்லாமல் தான் ஷூவை போட்டிருக்கேன். பட் எப்போனாலும் நான் வலிக்க வேலை தான். அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டே விழுந்தாலும் அதை ஒரு கண்டென்ட்டாக மாற்ற வேண்டாம் அப்படின்ட்டு ஷூட் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சிட்டு ആക്ച്വലി ഞാൻ സെൽഫി സ്റ്റിക്ക് കൊണ്ടുവന്നു. എൻ്റെ റൂമിൽ മാത്രമേ ഉണ്ട്. ഞാൻ എടുത്തിട്ട് വരെ മറന്നുപോയി. நாங்கள் தங்கியிருந்த அந்த கேரளா காட்டேஜ் பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப அழகான இடமா இது தாங்க இருந்தது. இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறும் கடலும் ஜாயின் பண்ணுற ஒரு இடமா இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகிற நேரத்தில் வந்துட்டு அந்த ஆறில் தண்ணி கொஞ்சம் வற்றி போனதுனால அந்த நடுமத்தி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கேப்பாக இருந்தது. அந்த கேப் தான் நீங்கள் இப்போ பார்த்தது. அண்ட் நானும் வந்துட்டு இந்த இடத்துல அந்த பின்னாடி வந்து அலை வந்துட்டு பொங்கி வரும், அதில் வந்து ஒரு ரீல்ஸ் எடுத்துடலான்னு என்னெல்லாமோ ட்ரை பண்ணேன். கடைசி வரைக்கும் என்னால் என் காலை அசைக்க முடியல. ஏன்னா வலிக்கு விழுந்து எங்கேயாவது போய் சேர்ந்துருவணும்னு ஒரு பயம் இருந்தது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கும் எவ்வளோ சேஃபாக எவ்வளோ கேண்டிட் ஷார்ட்ஸ் மாதிரியான வீடியோஸும் ஃபோட்டோவும் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டேன். மற்றபடி வந்துட்டு இந்த ஷூவை போட்டு நடக்கிறது வந்துட்டு அந்த ஷூ வந்து கொஞ்சம் ஹை ஹீல்ஸ் இருந்ததுனால நம்மளால் ஒரு க்ரிப்பை தரையோட ஒரு க்ரிப்பு ஒரு கனெக்டோடு நடக்க முடியல. அதனால் வந்துட்டு நான் பயந்து சும்மா நின்றுட்டு ஷாருக் கான் போஸ் காமிச்சிட்டு வந்துட்டேன். அண்டு இந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப அந்த ஊர்லேயே இருக்காங்களா என்னென்னு தெரியல. நம்மளுக்கு தான் இது வந்து வித்தியாசமாக தெரியுது, அவங்களுக்கு ரொம்ப இது சிம்பிளான ஒரு விஷயமா தெரியுது. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா அந்த நடுமத்தில் ஒரு பாதை இருக்குல்ல, ஆக்சுவலி அது பாதையே கிடையாது. அது வந்துட்டு ஒரு ஆறு வந்துட்டு கடலோட இணையிற இடம். அது வந்துட்டு இப்போ ஆற்றுல தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து ரெண்டு துண்டாக தெரியுது. ஆக்சுவலி நான் இன்னும் பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த சைடு வந்துட்டு பீச் இருக்குது, அந்த சைடு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆறு இருக்குது. அண்ட் எங்கள் கூட வந்துட்டு அந்த ரெசார்ட்டில் பக்கத்து ரெசார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஃபாரினர்ஸ் தங்கியிருந்தாங்க. அவங்களும் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுமாதிரி நான் அங்கே பேசிக்கலி வர்க்கலாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் வாக்குக்காக தான் மெயினாக எல்லாருமே வர்றது. அண்ட் அந்த ப்ரைவசி, அந்த ஒரு காம், அந்த ஒரு மாதிரியான ஒரு செரினிட்டியில் இருக்கிறதுக்கு தான் எல்லாருமே வராங்க. ஸோ நாங்களுமே அதுக்கு தான் போயிருந்தோம். ஸோ வேறு லெவலில் இருந்ததுங்க. உலகத்தெல்லாம் மறந்து நம்மளுக்குன்னு ஒரு தனி ஒரு உலகத்தில் வாழ்ந்த ஒரு ஃபீலிங் தான். அண்ட் இந்த மாதிரியான ஒரு கரடு மரடான ஒரு பாறையில் நடந்து போகிறது கூட ஒரு விதமாக ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸாக இருந்தது. ஆக்சுவலி வர்க்கலாவில் வந்து நிறைய அட்வென்ச்சரஸ் ஆன ட்ரிப்ஸ் வந்து இருக்குது. ஐ மீன் அட்வென்ச்சரஸான டாஸ்க்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஃபுல்லான இடங்களும் இருக்குது தான். பட் எங்களுக்கு வந்து நாங்கள் போன நேரம் யாரோ ஒருத்தர் மண்டையை போட்டார். அதனால் வந்துட்டு எங்களால் நிறைய இடங்களுக்கு போக முடியல. இந்த ஒரு பீச்சே எங்களுக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபீலிங்காக இருந்தது. பட் என்ன ஒரு கேரளாவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை நான் ஃபீல் பண்ணது, நம்ம ஊர் பீச்சில் வந்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப நம்ம ஹேர்லாம் ட்ரை ஆகி நம்ம ஸ்கின்லாம் ஒரு மாதிரி ஆகி நம்மளை வந்து ஒரு மாதிரி அசிங்கமான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு அப்படி ஒரு ஃபீலிங் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாலியாக தான் இருக்க முடியாது. ஸோ நான் வர்க்கலா விலாகுன்னு இதை வந்துட்டு ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் கால் இட் ஆர் நாட். பட் எக்ஸாக்ட்லி வர்க்கலாவில் தான் இருக்கும். பட் அது வர்க்கலாவில் நாங்கள் எங்கேயுமே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பிகாஸ் இன்னும் பார்த்தாலே தெரிஞ்சு அலை வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ஸோ வி கான்ட் கோ எனிவேர். இந்த காலை டச் பண்ணிடுவியாடா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போதையும் வந்து ஷூவால் நினச்சிட்டு போயிட்டு பார்த்துட்டு போவோம். அவங்கள்ட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, ஆறு வந்துட்டு கடலில் கலக்கிற இடங்கிறது அது இது தான். பாருங்கள், ஆறு தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது. இது வந்துட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிறதுனால அந்த ஆறுலேருந்து அப்படியே வந்துட்டு கடலுக்கு போய் ஜாயிண்ட் ஆகுது. அண்ட் இந்த கடல் தண்ணி பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு பக்கத்துலேயே வர மாட்டேங்குது, திடீர்னு நம்மளை தாண்டி எங்கேயோ போகுது. மொத்தத்தில் இந்த ஷூ வந்துட்டு பிஞ்சு போகிறதுக்குரிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு செருப்பு பிஞ்சு போன காரணத்தால் இந்த ஷூவை போட்டு வந்து இந்த ஷூவையும் பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு கல் இருந்தது. ஸோ அந்த கல்லில் போய் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இந்த கடலை வந்துட்டு இந்த எப்படி ஒரு வியூவை சந்திக்கணும் அப்படின்னு நான் சொல்லி ஃபோனை வச்சுருந்தேன். ஃபோனை கேமரா வச்சப்பறம் தான் தெரியுது இந்த கடல் அலை வந்துட்டு இப்படி கேமராவை நோக்கியே வந்தது. ஸோ வரட்டும், என்ன தான் நம்ம ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் தானே, என்ன தான் நடக்குது பார்க்கலாம். நானும் ஃபோனை வச்சுருந்தேன். பட் பார்த்தா நமக்கு கேமரா வைக்கிற வரைக்கும் அந்த அலைகள் எதுவுமே நம்மளை நோக்கி வரல. கேமராவை எடுத்த பிறகு தான் அது வருவேன்னுச்சு. கரெக்டாக வந்துட்டு ஒரு அலை வந்துச்சு. அதை வந்துட்டு எவ்வளோத்துக்குள்ளே என் கேமராவை என் ஃபோனை சேஃபாக வைக்க முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே சேஃபாக வச்சு நான் எடுத்தேன்.
ராசா. இந்த சூரிய வம்சம் படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த சின்ராசை வெள்ளிக்கிழமை ஆனால் கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி என்னையை வந்துட்டு நான் ஒரு ஊஞ்சலை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னையை நீங்கள் கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு ஊஞ்சலை பார்த்தாலே நான் ஒரு குழந்தையாக மாறிடுவேன். அதனால வந்துட்டு அது குழந்தையாக மாறுறதுனா இல்லையோ என்னமோ தெரியாது, இதை நீங்கள் எப்படி நேம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஊஞ்சலை பார்த்தாலே அப்படி வந்துட்டு நினைவோ ஒரு பறவை அந்த ஃபீலிங் நான் போயிடுவேன். ஏன்னா அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது, சும்மா நான் வந்துட்டு 80s இருக்க ஒரு சாங் பாடினேன். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஊஞ்சல் பார்த்தாலே ஆடணும். அதுவும் இந்த ஊஞ்சலில் வந்துட்டு இன்னும் நிறைய ஹைக்கு போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரொம்ப உயரத்துக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த ஒரு நேச்சர் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நானே கேமரா வச்சு நானே வீடியோ எடுத்ததுனால ஒரு சைடு தான் உங்களுக்கு தெரியுது. இந்த கேமராவுக்கு பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீச் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த ஊஞ்சல் வந்துட்டு அந்த பீச்சை நோக்கி நம்ம ஆடுற ஒரு ஊஞ்சல் வந்துட்டு எந்த லெவலில் அது வந்துட்டு இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். செம பீஸாக உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ரெஜுவினேட்டிங்காக இருந்தது. அண்ட் அந்த ஊஞ்சலுக்கு பக்கத்துலேயே இப்படி வந்துட்டு படுத்து கிடந்து வந்துட்டு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்குற மாதிரி ஒன்று இருந்தது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரம் இருந்ததுனால அங்கே இளநீ பறிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து பறிச்சுட்டு இருந்தார். உங்களுக்கு அந்த கேமராவில் தெரியுதான்னு தெரியல, எனக்கு பயங்கர வெயில் அடிச்சதுனால நான் வந்து அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிச்சேன், பட் வந்து தெரியல. ஸோ நான் மேலேருந்து இந்த ஒரு விழுதா அவர் வந்து தேங்காய் பறித்து கீழே போடுறாரு. ஸோ அவர் வந்துட்டு சூப்பராக கடகடன்னு வந்த உடனே வந்துட்டு தென்னை மரத்தில் வந்துட்டு என்னமோ நார்மலாக தரையில் நடக்கிற மாதிரி தென்னை மரத்தில் கடகடன்னு ஏறி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்குவாங்கன்னு நானும் நினச்சி வீடியோ எடுத்தேன். பட் நீங்கள் நினச்சி பாருங்களேன், கேமராவில் பார்க்குற உங்களுக்கே வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குன்னா அதில் மல்லாக்கப்படுத்திருந்தேன் எனக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். உண்மையாகவே நான் வந்துட்டு அதாவது சொல்லுவாங்கல்ல, நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூர் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நானும் எத்தனையோ டூர் போயிருக்கிறேங்க. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரியான அதாவது வெளி உலகத்து ப்ரெஷர், இந்த நம்ம வேலை ப்ரெஷர், இது எல்லாத்தையும் மறந்து நம்ம வந்துட்டு இந்த வெளி உலகத்தையே மறந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த 2 நாட்கள் தான். கொஞ்சம் இல்லை, நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா வயிறு பசிச்சதுக்கு பிறகு சாப்பிட்லான்னு போனோம். சாப்பிட போன ரெஸ்டாரண்ட்டை பாருங்கள், பீச்சை நோக்கி வேறு லெவல். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஈவினிங் 6 o'clock இருக்கும். 6 o'clock வந்துட்டு ஒரு வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய கசின்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ அப்படி போன வாக்கிங்கில் தான் நீங்கள் இது பார்க்குறீங்க. அண்ட் இது வந்துட்டு நம்ம கேமராவில் பார்க்கும்போதுல என்னமோ ஒரு பீச் வாக் மாதிரி தான் தெரியுது. பட் ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ஒரு மலையோட உச்சியில் இருக்கோம், அதுக்கு கீழே வந்துட்டு இந்த பீச் இருக்குது. ஸோ வந்துட்டு நல்லா வேறு லெவலில் இருந்தது. அண்ட் நைட் டைமில் வந்துட்டு நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் வந்துட்டு இட் லுக்ஸ் லைக் திஸ். நினச்சி பாருங்கள், தூங்குறது இப்படி தான்ட்டு. அதனால் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு இதில் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் நைட்டு இந்த ஓப்பன் ஸ்பேஸில் தான்டா நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு இந்த வாக்கையே ஸ்டார்ட் பண்ணோம். சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு நம்ம நடு கடலில் இந்த கடலில் பார்த்துட்டு நடு தரையில் இந்த புல் தரையில் தான் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு போனீங்கன்னா இங்கே பாருங்கள், போக 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 எல்லா இடத்துக்கும் அந்த லைட்டிங்ஸ்க்கும் அந்த க்ரீனரிஸ்க்கும் அங்கங்கே போட்டிருக்க அந்த சிட் அவுட்ஸுக்கும் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இதை வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டாம்னு நினச்சேன். பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலன்னா ரொம்ப கடல் சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நைட் டைமில் வந்துட்டு இன்னுமே ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வந்துட்டு நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காதுங்கிறதுனால தான் கொஞ்சம் நான் சவுண்டை குறைச்சி வச்சுருக்கேன். மற்றபடி நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நைட்டு 9 மணி இருக்கும். 9 மணி இட் லுக்ஸ் லைக் திஸ். அதுவும் மழை பெஞ்சு இந்த புல்லுலாம் அந்த பனித்துளிகள் அண்ட் இந்த மாதிரி ஒரு சேரு, கடலை நோக்கி உட்கார்ந்துருக்க ஒரு சேர், ஒரு ஊஞ்சல், அந்த இன்னொரு படுத்து கிடக்கிற ஒரு ஊஞ்சல், அதுக்கு பேர் தெரில. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸில் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த ட்ரிப்புக்கு வந்துட்டு நான் கடவுளுக்கு வந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் இன்டெப்டட். ஏன்னா இப்படி ஒரு ட்ரிப் நான் போவேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா யூஸ்வலி எப்போவுமே சொல்லுவாங்க அன்பிளான்டு ட்ரிப்ஸ் ஆர் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக அன்பிளான்டு தான். யாருமே நம்ப மாட்டாங்க நான் இதை பிளான் பண்ணி போனேன்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இப்படி ஒரு ரெசார்ட் இருக்குது, இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே நாங்கள் போக போகிறோம், இது எதுவுமே எனக்கு தெரியாது. சும்மா ஒரு அன்பிளான்டாக போனோம். ஸோ போய் அப்படி வந்து சாப்பிட்லான்னு நினச்சி போகும் பட்சத்தில் ஊஞ்சலை பார்த்தா நம்ம சின்ராஸ் விடுவாரா, அதே மாதிரி சின்ராஸை ஊஞ்சலில் பார்த்தா கையிலேயே பிடிக்க முடியாது. அதனால் மறுபடி சாப்பிட்டுட்டு ஊஞ்சலான்னா கண்டிப்பாக வாமிட் வந்துடும். அண்ட் நாளைக்கு மார்னிங் வந்து இந்த ரெசார்ட்டை காலி பண்ணிவிட்டு போகணும். அதனால் முடிஞ்ச மட்டும் இப்போவே இந்த வியூவில் வந்துட்டு இந்த ஊஞ்சலை என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் ஒரு ஊஞ்சல் ரைடு. அதுவும் வந்துட்டு இந்த ஊஞ்சல் ரைடு ஸ்லோவாக போனாலும் எனக்கு பிடிக்காது, ஸ்பீடாக தான் எனக்கு போகணும். எல்லோரும் சொன்னாங்க சாப்பிடும்போது இப்படி ஊஞ்சலில் ரைட் பண்ணுறியே அது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. பட் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என்னென்னா இந்த வியூவில் வந்துட்டு இந்த இடத்துல 2 தென்னை மரத்துக்கு இடத்துல போட்டு இந்த ஊஞ்சலில் கண்டிப்பாக ஒரு ஸ்விங் நம்ம அதுக்கு அந்த ஒரு ஹோல் ட்ரிப்பையே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறது வந்துட்டு அந்த ஒரு ஸ்விங் தான். எனக்கு எந்த இடத்துல எல்லாமே எப்போவுமே வந்துட்டு இந்த ரெசார்ட் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தோம். ஏன்னா எனக்கு ரெசார்ட்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்விம்மிங் பூல் தான். ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், இதை என்னோட க்ரைட்டீரியா அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், ஊஞ்சல் இருக்கணும், இதெல்லாம் தான்.
ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு நைட்டு முடிஞ்சிருச்சு. இது நீங்கள் பார்க்குறது ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். இன்னும் ஒரு 2 hours 3 hoursல வந்து நம்மளோட கேப் வந்துடும். நம்ம வந்து மறுபடியும் நம்ம தென்காசிக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மார்னிங் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் பார்த்தா காலையிலேயே ஒருத்தர் ரெயின் கோட்டை போட்டுட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு 6 மணிக்கு. அதுவும் எந்த இடத்துல பாருங்கள். ஸோ அவர் போகிற இடத்துக்கு எனக்கும் போகணும்னு ஆசை இருந்தது. பட் அது இன்னொரு ரெசார்ட். இது வந்து ரெசார்ட்லாம் ரொம்ப பக்கத்து வீடு மாதிரி இருந்ததுனால அடுத்தவங்க ரெசார்ட்டோட ஏரியாக்குள்ளே நம்ம போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இங்கேருந்தே அந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கும் அதை காட்டணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல காலையில் ஒரு 6 o'clock இங்கே இருந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். அண்ட் இந்த எரும மாடுங்க பகலில் மட்டும் இல்லை நைட்டும் வந்து என்னையை பார்த்துட்டே இருந்தது. நான் வேறு ரெட் கலர் ஷர்ட் போட்டிருந்தேன்னா ஸோ அதனால தான் என்னையை பார்க்குதோன்னு எனக்கு என் கசின்ஸ்க்கெல்லாம் ஒரு டவுட்டு. ஏன்னா அது நம்மளை முட்டுதோ இல்லையோ அதை கெட்டி போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ கெட்டி போட்டிருந்தாலும் அதை நம்மளையே வெறிக்க பார்க்குது எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை நம்ம ஏன்னா எதுவும் வந்திருக்கான்னு நினச்சிட்டா என்னமோ தெரியல. பட் எனக்கு ரெட் கலர் ஷர்ட்டு போட்டதால் அந்த படையப்பா படத்தில் சிவப்பு கலர் சாரீ கட்டினா மாடு முட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்துட்டு என் கசின்ஸ்லாம் சொல்லி என்னை பயங்காட்டிகிட்டே இருந்தாங்க. என்ன ஒரு விஷயம்னா அந்த ரெசார்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் அது எவ்வளோ சேஃப்டின்னு எனக்கு தெரியல. அதனால தான் அந்த ஒரு பயம். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நம்ம கேப் வந்துருச்சு. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அங்கே வந்து காம்ப்ளிமெண்ட். அதனால் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நல்லா கேரளா ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு இடத்த காலி பண்ணுவோன்னு கிளம்பியாச்சு. ஸோ ஒரு வழியாக வர்க்கலா ட்ரிப்பு முடிஞ்சு. ஆனால் ட்ரிப்பு முடிஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ட்ரிப்பில் இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டிய நிறைய பகுதிகள் வந்து அடுத்த வீடியோவில் இருக்குது. அடுத்த வீடியோவில் நாங்கள் எங்கே போனோம்னா நம்ம வந்து அஃப்கோர்ஸ் வர்க்கலாலேருந்து நம்ம ஊருக்கு தான் திரும்புகிறோம். பட் நம்ம ஊருக்கு திரும்புகிற வழியில் தென்காசி இருக்குது. தென்காசிக்கு போகிற வழியில் எக்கச்சக்க ஸ்பாட்ஸ் இருக்குங்க. எக்கச்சக்க கோவில்கள், எக்கச்சக்க அருவிகள், எக்கச்சக்க டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அந்த டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் என்னென்ன இடங்கள்லாம் இருந்தது, அதில் எந்தெந்த இடங்கள்லாம் நாங்கள் விசிட் பண்ணோம், எந்தெந்த இடங்கள்லாம் பூட்டி இருந்துச்சு, இன்னும் என்னென்ன அட்வென்ச்சரஸான எக்ஸைட்டிங்கான அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடந்தது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஐ ஹோப் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ணாதீங்க. அண்ட் இது வரைக்கும் நான் காமிச்ச வீடியோவை விட இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் நம்ம வந்துட்டு எவ்வளோ உயரத்தில் இருக்கோம் அண்ட் பீச் வந்துட்டு எவ்வளோ பள்ளத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு வேறு லெவல் வைபாக இருந்தது. இது ஆக்சுவலி இது நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு மார்னிங் 6 o'clock மாதிரி இருக்கலாம். பட் இது ஆக்சுவலி ஒரு 9 o'clock இருக்கும். மார்னிங் 9 o'clock தான் கேரளாவில் வர்க்கலாவில் அந்த ஒரு டேயில் வந்துட்டு இப்படி ஒரு ஒரு வியூ இருந்தது. அங்கே வந்துட்டு நல்லா ஒரு மிஸ்ட்டுக்கு மத்தியில் வந்துட்டு நல்லா ஒரு ரெய்னியாக இருந்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இடத்துக்கு அந்த இடத்த விட்டு நம்ம போகிறோமேங்கிற ஒரு வருத்தத்தோடு தான் அந்த ஃபைனலி இட்ஸ் டைம் டு சே பாய் டு வர்க்கலா. ஸோ வர்க்கலாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு பாய் சொல்லிட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். பட் இதுதான் நம்ம இந்த வீடியோவோட எண்டுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு பார்ட் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னு பொறுத்திருந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.